ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பேராசையும் ஏமாற்றமும். இதுதான் தலைப்பு. ஜாதகத்தில் ஆசைப்படுவது என்பதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஆசைங்கிறது எல்லா மனிதனுக்கும் உண்டு. ஒரு சராசரியான லைஃப்பை வாழ்கிறதுக்கான ஆசைகள் அப்படிங்கிறது உங்களை வழிநடத்தி செல்லும் ஒரு அமைப்பாகும். நம்ம அந்த சராசரி லைஃப்பையும் தாண்டி பெரும் அளவு ஆசைகளை வளர்த்து கொள்வது என்பதில் சில சிக்கல்கள் இருக்கும். இதில் வெற்றியாளர்களும் இருப்பாங்க, தோல்வியாளர்களும் இருப்பாங்க. பெரிய ஆசைகளை வெற்றி பெற வைக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க, அதில் தோல்வி அடையக்கூடியவர்களும் இருப்பாங்க. இந்த பெரும் ஆசையினால் வாழ்க்கையவே தொலைச்சிட்டவங்களும் இருப்பாங்க. இந்த பெரிய ஆசைகள், பேராசை, பெரும் நஷ்டம் அப்படிங்கிற நிலை ஏற்படக்கூடிய ஜாதக கிரக அமைப்புகள் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக அதீதமான ஆசைகள் உங்களை வாழ்வியலில் தடம் மாறச் செய்து உள்ளதையும் இழக்க வைத்து பெரும் துன்பத்தில் ஆளாக்கிவிடும் விதி உள்ளது. அதனால் அந்த ஆசைப்படுவதில் ஒரு அளவு வேணும் அப்படிங்கிறது நாம் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். அதுலேயும் நம்மளுடைய முன்னோர்களும் ஞானிகளும் சொல்லி வச்ச ஒரு அற்புதமான வார்த்தை இது. அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் ஆசையே அப்படி. அப்போ ஆசைங்கிறது பேராசையாய் மாறும்போது மிக பெரும் இழப்புகளை சந்திக்க வேண்டிய விதி எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தா அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நமது ஆத்மாவின் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். காலபுருஷனுடைய 5ஆம் வீடு எனும் ஆசைகள் ஸ்தானம் சிம்மம். இந்த சூரியன் ராகுவினால் பீடிக்கப்பட்டு அதாவது 5 டிகிரிக்குள்ள ராகுவால் பீடிக்கப்பட்டு கிரகணம் அடைந்த நிலையில், ராகுவால் சூரியன் பீடிக்கப்பட்டு கிரகணம் அடைந்த நிலையில் இயற்கை பாவிகளின் வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், விருச்சிகம், மகரம் அல்லது கும்பம், இந்த வீட்டில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா உங்களுடைய பேராசை, உங்களுடைய ஆசை முதல்ல பேராசையாக மாறும். பேராசையாக மாறி அதை உங்களை அழிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? திருப்பி ஒரு வாட்டி இந்த விதியை சொல்கிறேன். ஆத்மகாரகனான சம்பாத்திய காரகனான சூரியன் ராகுவினால் பீடிக்கப்பட்டு, ராகுவால் கிரகணப்படுத்தப்பட்டு இயற்கை பாவிகள் வீடுகளில் இருக்கும்போது, இயற்கை பாவிகள் வீட்டில் இருக்கும்போது மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இருக்கும்போது உங்களுடைய ஆசை என்பது பெரிய லெவலில் தான் இருக்கும். அது பேராசையாக மாறி உங்களுடைய லைஃப்பில் டோட்டலாக டேமேஜ் பண்ணிவிடும். இது ஒரு விதி. அதே கிரக இணைவு, அதே சூரியன் ராகு இணைவு இயற்கை சுப வீடுகளில் இருக்கும்போது, அதாவது தனுசிலேயோ மீனத்திலேயோ ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ மிதுனத்திலேயோ கன்னிலேயோ கடகத்திலேயோ இருக்கும்போது அப்பவும் பேராசை இருக்கும். ஆனால் ஒரு பய உணர்வு உங்களை தடுத்துக்கிட்டே இருந்து பெரிய அளவிலான ரிஸ்கை வாழ்க்கையில் எடுக்க விடாமல் செய்துவிடும். ரெண்டுலேயுமே பேராசைங்கிறது வரும். ஒன்று உங்களை வீழ்த்திடும். இயற்கை பாவ வீடுகளில் இருக்கும்போது இந்த பாவக்கோள்களுடைய வலிமை மிகுதியாகி உங்களை வீழ்த்தி தலையே தூக்க விடாத அளவுக்கு பண்ணிவிடும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை நம்பி கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணேன், மொத்தமாக பட்டநாமம் போட்டு ஓடிட்டான், எனக்கு டோட்டலாக லைஃபே அதுக்கப்புறம் திரும்பவே முடியலைங்கிற மாதிரி வரும். பேராசையின் விளைவுகளால் பெரும் விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை இயற்கை பாவிகள் வீட்டில் இவங்க 2 பேரும் இருந்து சூரியனோடு ராகு க்ளோஸாக இருந்து வந்தால் வரும். பொதுவாக பேராசையை தூண்டி விடுற கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு. நம்மளுடைய ஆத்மாவின் காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். அப்போ சூரியனும் ராகுவும் க்ளோஸாக சேரும்போது அது இயற்கை பாவ வீடாக இருந்தால் எந்த வழியிலாவது குறுக்கு வழியில் கூட பெரிய ஆளாயிரலாங்கிற எண்ணத்தை நிச்சயமாக தூண்டி விடும். இந்த வெள்ளி பார் வாங்கி ஏமாறுறது, தங்க கட்டி வாங்கி ஏமாறுறது, இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வர்ற கதை வழியிலலாம் ஏமாறுறது, லில்லி புட்டுக்கு ஏமாறுறது, ரைஸ் புல்லிங்க்கு ஏமாறுறதுங்கிற மாதிரியான விதி பூரா இதுதான். இந்த இரிடியம் இருக்குது வாங்க, இங்கே இப்படி 1 கோடி ரூபா கொடுத்தா அடுத்து 250 கோடி உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்கிறது, உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்திருக்குன்னு சொன்ன உடனே நம்ம போய் ஏதாவது ஒரு லிங்க் அமுக்கி அதில் இருக்கிற காசை தொலைச்சிடுறது, இந்த ஏமாற்றங்களை சந்திக்கிற அமைப்பு இந்த 5 சூரியனும் ராகுவும் க்ளோஸாக இருக்கும்போது
அதே மாதிரி 5ஆம் அதிபதி, உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி ராகுவோட க்ளோஸாக இருக்கும்போது இதே மாதிரி பேராசை வரும். அதிகப்படியான ஆசை. நியாயமாக இது நடக்க வாய்ப்பில்லையே அப்படின்னு யோசிக்க உங்களுடைய சிந்தனையை மழுங்கடித்து, இப்போ இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 1 கிராம் தங்கம் அப்படிங்கிறது ஒரு 7300 7400 இருக்குது. நான் 4000 ரூபாய்க்கு தர்றேன், எனக்கு சிலோன்லேருந்து தங்கம் வந்திருக்கு, நீங்கள் வந்து கேஷுக்கு இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் லீகலாக விற்க முடியாது, எனக்கு கேள்வி கேட்பாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றோம், என்கிட்ட வந்து 4 கிலோ தங்கம் இருக்குது, ரேட்டை போட்டு நீங்கள் 4000 ரூபா ரேட்டுக்கு கொடுங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்குங்கன்னா, இதை போய் நம்பி ஏமாறுறது இந்த பேராசையின் விளைவு தான். 5ஆம் அதிபதி போய் ராகுவோட க்ளோஸாக இருந்திருந்தாலும் சூரியனுக்கு சொன்ன அதே விதிகள், இயற்கை பாவிகள் வீட்டில் போய் இவங்க 2 பேரும் இணைஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெரும் விலை கொடுக்க போகிறீர்கள் உங்களுடைய பேராசையினால் அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுங்க. ஆசையை தூண்டி விடுறவர் ராகு தான், தூண்டி விட்டு சிதறடிக்கிற தன்மை கொண்ட கிரகமும் ராகு தான். இதில் இயற்கை சுபர்கள் வீட்டில் இவங்க இருக்கும்போது ஆசையெல்லாம் வரும், காசு இருக்காது, பயந்துக்கிட்டே விட்டுடும். ஆனால் இயற்கை பாவிகள் வீட்டில் இருக்கும்போது கடனை உடனே வாங்கி கூட சொத்து பத்திரத்தை அடகு வச்சு கூட ரிஸ்க் எடுத்துருவாங்க. இந்த ரிஸ்க் எடுப்பார்களா மாட்டார்களாங்கிறது தான் இயற்கை சுப வீடுகளும் பாவி வீடுகளும் வித்தியாசப்படுது. புரிஞ்சுங்களா? ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், இவருக்கு 5ஆம் அதிபதி குரு, குருவும் ராகுவும் இணைஞ்சிருக்காங்க மகரத்தில். ஆல்ரெடி குரு நீச்சம், இதில் ராகுவோட 5 டிகிரிக்குள்ளே இருக்கார். லக்னாதிபதி சூரியன் லக்னத்திலே ஆட்சி தான். லக்னாதிபதி வலுத்த ஜாதகம் இல்லையா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த இரிடியம் இதை நம்பி கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா அவருடைய வாழ்நாள் சேமிப்பு, பூர்வீகம், அப்பா அம்மா கொடுத்தது, பொண்டாட்டி மூலமாக வந்தது, எல்லாத்தையும் கொண்டு 4 கோடி ரூபாய் மொத்தமாக மாட்டி டோட்டலாக வாஸ் அவுட். இன்றைக்கி வந்து ஏடிஎம் வாசலில் வாட்ச்மேனாக உட்காந்துட்ருக்கார். 4 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக இருந்த ஒரு மனிதன். பேராசையின் விளைவு. 400 கோடி வந்துடும். நாங்கள் 10 நாள் தான் டைமு, 4 கோடியும் போச்சு. வருஷ கணக்கில் தேடிக்கிட்டு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு 8 வருஷமாக தேடிக்கிட்டு இருக்காரு இன்னும் ஆளுகளை. இல்லை வந்துடும், எப்படி அந்த அமௌண்ட் வந்துடும், இப்படி தான். அப்புறம் வெளிநாட்டு லாட்ரியில் உங்களுக்கு கோடி கணக்கில் பணம் வந்திருக்கு, நீங்கள் வந்து அதுக்கான இன்கம் டேக்ஸ் அந்த இதை மட்டும் கஸ்டம்ஸ் டியூட்டியை மட்டும் கட்டிட்டிங்கன்னா போதும்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு நபர் தான். இதே மாதிரி சூரியன் வந்து ராகுவால் பீடிக்கப்பட்டு மேசத்தில், ராகுவும் சூரியன் துலா லக்ன ஜாதகர், பாதகாதிபதி 7 உச்சம், கூடவே ராகு லக்னத்தில் கேது, 5 டிகிரிக்குள்ளே 2 பேருமே கேதுவனுடைய நட்சத்திரத்திலே உட்காந்தோம். வெளிநாட்டு லாட்டரியில் விழுந்துருச்சு, ட்ரஸ்டியில் பணம் வந்துருச்சு, அது எதுன்னு நம்பி ஏமாறு. ஸோ இந்த 5ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் உங்களுடைய ஆத்மகாரகனான சூரியன் போய் ராகுவோட க்ளோஸாக சேர்ந்து கிரகணம் அடைந்து பாவ வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய ஆசையை தூண்டிவிடும் நிகழ்வுகளால் பேராசைப்பட்டு பெரும் இழப்புகளை சந்திக்கும் விதி உண்டாகும். கவனம் கவனம், எச்சரிக்கை. இந்த மாதிரி கிரக அமைப்பே இருக்குது. உங்கள் 5ஆம் அதிபதி போய் ராகுவோட க்ளோஸாக இருக்கார், பாவ வீட்டிலே இருக்கார், இல்லை சுப வீட்டில் இருக்கார், எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, ராகுவோட 5ஆம் அதிபதியும் சூரியனும் சேர்ந்துட்டா கவனமாக இருங்க. இதில் சுபர்களின் வீடுகளில் அமர்ந்தவங்க நேச்சுராகவே கவனமாக இருந்துருவாங்க, அவங்கள ஏதோ ஒரு சக்தி தடுத்துடும். ஆனால் பாவ வீடுகளில் இவங்க இணைஞ்சிருக்கும் போது யாராலையும் தடுக்கவே முடியாது. இன்னொரு விஷயம், இதில் லக்னாதிபதி பலகீனமாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறதில்ல. நான் நிறைய ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ண வகையில் சொல்கிறேன். லக்னாதிபதி ஒரு மாதிரி மறைவு ஸ்தானங்களில் இருந்தோ, 12ஆம் இடத்துல இருந்தோ, சார்பு நிலையில் இருந்தோ, ஒரு சுமாரான நிலையில் இருந்தால் இவங்க இந்த மாதிரி முதல்ல பேராசைப்படுறது இல்லை, ரெண்டாவது அதில் போய் பெரும் பணத்தை இழக்கிறதுக்கான தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது இல்லை. இப்போ தரையில் நடந்து போகும்போது தடுக்கி விழுந்தால் என்ன ஆகும்? மிஞ்சி மிஞ்சி போனால் சின்ன சின்ன காயங்களோடு தப்பிச்சிருவோம். அதுவே உங்களை முதல்ல 14ஆவது மாடிக்கு தூக்கிட்டு போய் அங்கேருந்து கீழே தள்ளி விட்டால் என்ன ஆகும்? டோட்டலாக சோழி முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் லக்னாதிபதி வலுத்தவர்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறையா சம்பாதிப்பாங்க, நல்லா முன்னுக்கு வருவாங்க, மற்றவர்களுக்கு தோணாத புது புது ஐடியா மூலமாக வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. ஆனால் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இந்த யார் பேச்சையும் கேட்காத நிலையில் இந்த மாதிரியான கிரக இணைவுகள் சூரியன் ராகுவால் பீடிக்கப்பட்டிருந்தாலும், 5ஆம் அதிபதி ராகுவால் பீடிக்கப்பட்டு பாவ வீடுகள் இருந்தாலும் பேராசையின் விளைவாக நம்பக்கூடாத செயல்களை நம்பி, நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை அதை விஷயங்கிறத நம்பி டோட்டலாக வாஸ் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுங்கிறது பூர்வ புண்ணியம்தான், கர்மா. வாய்ப்பு இருக்கணும், இல்லைன்னா போச்சு, அவ்வளோதான் டோட்டல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா கவனமுடன் செயலாற்றுங்கள், மிக மிக எச்சரிக்கையோடு இருங்கள்.
ஆசை கொள்வது நன்று, பேராசை கொள்வது தீது, தீயதில் முடிவும் பேராசையை தவிர்த்து நாம் நிம்மதியாக இருப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.